Welcome to the class students. So concepts la 6th 12th maths la 6th unit la concept 6.1 6.2 last video பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோல 6.3 and 6.4 பாத்தி பார்க்க போறோம். So 6.3 கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா so vector triple product. So அங்க 6.2ல scalar triple product பார்த்திருப்போம். scalar triple productல வர வேல்யூ ஸ்கேலாரா இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் வர வேல்யூ வெக்டார் ஃபார்மில் இருக்கும், அது குழப்பிக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ட்ரிபிள்னாலே உனக்கு தெரியும், 3 வெக்டார்ஸ் எடுத்துக்கோ, அதான் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்துக்கிட்டு நான் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா என்னது, அதாவது வெக்டார், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் தான், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். நெக்ஸ்ட்டு வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், இதோட இந்த இப்போ ப்ராடக்ட் இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இது 2 வெக்டாரை எடுத்துக்கிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது வர வெக்டார், அதே வெக்டார் ஃபார்ம் கிடைக்குமா, அந்த வெக்டாரை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், அகைன் சியோட கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவேன். அகைன் அதோட ரிசல்ட்டன் எனக்கு என்னவா இருக்கும், அகைன் வெக்டர் ஃபார்ம்லேயே கிடைக்கும். ஓகேவா அந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்டோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இது இப்படி தான் போடணுமா அப்படின்னா இன்னும் ஷார்ட்டாக போடலாம், அதுதான் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஸோ இந்த சைக்ளிக் ஆர்டரில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரோட சி வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணி வர்ற வேல்யூவோட பி வெக்டாரை நான் மல்டிபிள் பண்ணிக்குவேன். அதாவது இப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 10 கிடைக்குது. அந்த 10 எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், பி வெக்டாரோட மல்டிபிள் பண்ணுவேன். இப்போ 10 என்ன பண்ணுவேன், ஐ வெக்டார், இப்போ பி வெக்டாரோட என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வெக்டாரோடையும் நான் மல்டிபிள் பண்ணும்போது அப்போது 10 இன்ட்டு B1 ஐ வெக்டார் ப்ளஸ் 10 இன்ட்டு B2 ஜே வெக்டார் ப்ளஸ் 10 இன்ட்டு B3 கே வெக்டார் அப்படின்னு கிடைக்குமா? புரியுதா கான்செப்ட்டு? ஸோ B1 B2 B3 எல்லாமே பி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ். அந்த கோஎஃபிஷியன்ட்ஸோட இப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் வேல்யூ என்ன வருதோ அதை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் என்ன பண்ணுவேன், அடுத்து ஏ வெக்டாரோட பி வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுவேன், அகைன் சி வெக்டாரோட நான் மல்டிபிள் பண்ணிப்பேன். புரியுதா கான்செப்ட்டு? ஸோ எதை இதில் என்ன பண்ணக்கூடாது, பிளேஸ் சேஞ்ச் பண்ணால் நமக்கு வேறு வேல்யூ மிஸ்டேக் ஆகிடும். அதாவது ஏ வெக்டாரோட சி வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதோட தான் என்ன பண்ணணும், பி வெக்டாரை நம்ம மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நான் என்ன பண்ணுவேன், டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு வர வேல்யூவை சி வெக்டாரோட மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டோட எக்ஸ்பான்ஷன். ஸோ அங்கே ஸ்கேலாருக்கு எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வெக்டாருக்கு பதிலாக எனக்கு 2 வெக்டார்ஸோட அடிஷன் இருக்குது. அதாவது A1 ப்ளஸ் A2, A1 வெக்டார் ப்ளஸ் A2 வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், A1 வெக்டார் என்னது, A1 வெக்டார் இங்கே என்ன இருக்குது, கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் நெக்ஸ்ட் A2 வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இதே மாடல் தான் நமக்கு என்னது, ஏ வெக்டார் கிராஸ் ஆஃப் B1 வெக்டார் ப்ளஸ் B2 வெக்டார் கிராஸ் சி வெக்டார். அதே மாதிரி சிக்கு பதிலாக C1 ப்ளஸ் C2 கொடுத்துருந்தாலும் இங்கே என்ன எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோமோ, எப்படி உள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இந்த 2 கான்செப்ட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ லேம்டா இருக்குது. ஸோ செகண்டில் ஸ்கேலார் இருக்குது. அங்கே எப்படி நம்ம ஸ்கேலாரை காமனாக எடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார், லேம்டாங்கிறது ஸ்கேலார், அது எதில் இருக்கும், ஆருக்குள்ளே இருக்க ரியல் நம்பர், எனி ரியல் நம்பராக இருக்கும். ஸோ லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நான் லேம்டாவை வெளியில் எடுக்கலாம், டேக் அவுட் சைட். ஸோ லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு கிடைக்கும். ஸோ இதே மாடல் தான் எனது ஏ வெக்டார், அதாவது பியோட லேம்டா இருந்தால் மல்டிபிளில் இருந்தாலும் சரி, சியோட லேம்டா மல்டிபிளில் இருந்தாலும் காமனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாக்கோபி ஐடென்டிட்டிஸ், ரைட் த ஜாக்கோபி ஐடென்டிட்டிஸ்ன்னு கொடுத்துட்டா 2 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி லெக்ரான்ச் ஐடென்டிட்டி அப்படின்னு 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஐடென்டிட்டிஸ் கிளியராக ஞாபகத்தில் இருக்கணும். அதுவும் ஐடென்டிட்டிஸ் நம்ம எக்ஸாம் சம்ஸ்லையும் எக்ஸசைஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஜாக்கோபி ஐடென்டிட்டிஸில் என்ன பண்ணுறோம், இங்கே 3 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் 3 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஆர்டர், அதாவது அந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஸோ ஏக்கு அடுத்து பி, பிக்கு அடுத்து சி, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், நெக்ஸ்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இந்த சைக்ளிக் ஆர்டரில் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாருக்கு ஒரு வேல்யூ வெக்டார் கிடைக்கும். அதே மாதிரி பி வெக்டார் கிராஸ் ஆஃப்
சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாருக்கு ஒரு வேல்யூ வெக்டார் ஃபார்ம் கிடைக்கும், இதுலேயும் ஒரு வெக்டார் கிடைக்கும். இந்த 3 வெக்டார்ஸையும் ஆட் பண்ணனா எனக்கு ஈக்குவல் டு 0 வெக்டாராக இருக்கும். அதோட ஃபார்ம் என்னவாக இருக்கும்? 0 வெக்டாராக இருந்துச்சுன்னா அது என்ன ஐடென்டிட்டி? சாக்கோபி ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு லெக்ரான்ச் ஐடென்டிட்டி. ஸோ லெக்ரான்ச் ஐடென்டிட்டிக்கு 4 வெக்டார்ஸ் எடுத்துப்போம். ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், டி வெக்டார் 4 வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் 2 வெக்டாரை நான் என்ன பண்ணிக்கிறேன்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி அதை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ மாடுலஸ் ஆஃப் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார், ஏ வெக்டார் டாட் டி வெக்டார், b vector dot c vector, b vector dot d vector. So a vector dot c vector, a vector dot d vector. இது first row கானது R1. அடுத்து என்ன பண்ற? b vector dot c vector, b vector dot d vector. இது R2. ஞாபகத்துல வச்சுக்கலாமா? ஸோ பண்ணும்போது இதில் எப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ண தெரியும் இல்லையா? 2 வெக்டார் டாட் ப்ராடக்ட் வரும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுமாதிரி ஏ வெக்டார் டாட் டி வெக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதுலேயும் ஒரு வேல்யூ வரும். ஸோ வேல்யூங்கிறது என்னது? இங்கே ஸ்கேலாரில் இருக்கும். டாட் ப்ராடக்ட் போது வேல்யூ நம்பரில் இருக்கும். ஸோ நம்பரை எடுத்துகிட்டு நமக்கு டிடர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி தானே? 2/2 மேட்ரிக்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணும்போது நமக்கு வேல்யூ ஈஸியாக கிடச்சிரும். புரியுதா? அப்போ 4 வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம லெக்ரான்ச் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணோம். இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதில் லெக்ரான்ச் ஐடென்டிட்டி அதே மாதிரி சாக்கோபி ஐடென்டிட்டிலாம் 2 மார்க் கொஷின்ஸில் ஐடென்டிட்டியவே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது பேஸ் பண்ண சம்மும் நம்ம போடுவோம். அடுத்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷனும் லெக்ரான்ச் அதாவது சாக்கோபி ஐடென்டிட்டியும் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ்லேயும் நம்ம அடிக்கடி போட்டு LHS RHS வெரிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. அதை பேஸ் பண்ண சம்மும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இது புரியுது தானே? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.4. ஸோ 6.4ல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் to 3-dimensional geometry. ஸோ நம்ம அங்கேயும் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 6.1லேயும் ஒரு ஜாமெட்ரி சொன்னீங்களே அப்படின்னு கேட்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா XY பிளேன் மட்டும்தான் இருக்கும். அதாவது காஸ் சைன் மட்டும்தானே எடுத்துகிட்டு போட்டோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன். ஸோ 3 டைமென்ஷன் போது XYZ 3 பிளேன்ஸ் இருக்கும். 3 பிளேன்ஸ் இருக்கும்போது நம்ம ஜாமெட்ரி கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாமெட்ரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் அதாவது டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபார்மில் எப்படி வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அந்த கான்செப்டை தான் நம்ம 6.4ல் பார்க்க போகிறோம். அதில் என்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், செகண்ட் ஃபார்ம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 கான்செப்டை தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்? பேராமெட்ரிக் அதாவது இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னா என்னது? இந்த 3 ஃபார்மை தான் நம்ம சொல்ல போகிறோம். அங்கே கொஷினில் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்கும்போது ஸோ எந்த ஃபார்முக்கு என்ன ஃபார்முலான்றது கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? அதில் இப்போது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னொன்று பேரலல் வெக்டர் ஆர் பர்பண்டிகுலர் வெக்டர் அப்படின்னு கொடுத்து அதோட டேரக்ஷன்ஸ் அது எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்கா பேரலாக இருக்கிற டேரக்ஷன்ஸ் ஆஃப் வெக்டார் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அதாவது டேரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் கிவன் அண்ட் ஒன் பாயிண்ட் இஸ் கிவன் மீன் யூ ஃபைண்ட் அவுட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மில் என்ன எடுத்துக்கணுன்னா R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் TB வெக்டார். ஸோ இங்கே டீங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா R வெக்டார் மைனஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் இதனது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வெக்டர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் அதாவது ஏன்ற வெக்டார்லேருந்து தான் x1 y1 z1 அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கணும். ஓகேவா? இதில் b1 b2 b3 எல்லாமே அந்த பேரலல் வெக்டராக இருக்கா இல்லை பர்பண்டிகுலர் வெக்டராக இருக்கா அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? b1 b2 b3 அதான் டைரக்ஷன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. இதான் அதோடைய கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேவா? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம்னா r வெக்டார் is equal to a வெக்டார் ப்ளஸ் TB வெக்டார்னு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும்? வெக்டார் A வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்டை வெக்டருக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும் இல்லையா? அதை எழுதணும்.
ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்குறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்குறது 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், பேராமெட்ரிக் ஃபார்மும் கார்ட்டீசியன் ஃபார்மும் அல்லது நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் கார்ட்டீசியன் ஃபார்மும் கேட்பாங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் தான். இதுலேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் B1 B2 B3 சொன்னாலே அதெல்லாம் என்னது டைரக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுத்துக்கிறதால இதெல்லாமே என்னென்னு சொல்லுவோம், டைரக்ஷன்ஸ் ரேஷியோ. டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாமே வெக்டார்ஸ், அந்த வெக்டார்ஸ் எல்லாமே டைரக்ஷன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ 2 பாயிண்ட் வழியாக நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகும்போது அதுக்கான பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஏ வெக்டாருங்கிறது x1 y1 z1 பாயிண்ட், அதாவது அதுக்கு பதிலாக நம்பர்ஸில் இருக்கும். அதேமாதிரி பி வெக்டாருக்கும் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்ம், பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ பி வெக்டார்லேருந்து ஏ வெக்டாரை சப்ராக்ட் பண்ணணும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணி வர்றது தான் இங்கே என்னவாகும், அந்த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த வெக்டாராக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உனக்கு கிளியராக புரியும். ஓகேவா, அப்போ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி எழுதுவோம், இங்கே இதை கெஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். அப்போ ஏ வெக்டார் இந்த கொண்டுனா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் இங்கே என்ன இருக்குது, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இங்கே பி வெக்டார் மட்டும் இருந்துச்சு, இங்கே பி வெக்டார் மட்டும் இருந்ததால் கிராஸ் பி வெக்டார் யூஸ் பண்ணுவோம். இங்கே பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இருக்கிறதால கிராஸ் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் என்ன ஃபார்மு, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்முங்கும்போது என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1. இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருப்போம். அதாவது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், இந்த ஃபார்மில் தானே 2 பாயிண்ட்டுங்கும் போது. ஸோ எக்ஸ் அங்கே வந்து 2 டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம் ப்ராக்டிக்கல், அதாவது ஜாமெட்ரி கான்செப்ட், கோஆர்டினேட் ஜாமெட்ரி கான்செப்டில். ஸோ இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காது, இங்கே 3 டைமென்ஷன்லேயே அதனால் 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறதால இங்கே z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1 அடிஷ்னலாக இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கேயும் அதே மாதிரி தான் டினாமினேட்டரில் இருக்கிறது என்னது டினோட் பண்ணும், டைரக்ஷன்ஸ் ரேஷியோஸ். அதான் அப்போ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 எதை டினோட் பண்ணுது, டைரக்ஷன்ஸ் ரேஷியோஸ். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த 2 பாயிண்டில் டைரக்ஷன்ஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியும் 2 மார்க்கில் க்ரியேட்டிவாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இதை நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட்டும் ஒரு வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா, அதே மாதிரி வெக்டார் கொடுக்காம ரெண்டுமே பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி இப்போ 2 ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றாங்க, இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனில் வெக்டர் ஃபார்மும் கொடுத்துட்றாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மும் கொடுத்துட்டு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க, வெக்டர் ஃபார்மில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதான் ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி தெரியும், வெக்டர் ஃபார்மு. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ஒன்று. அடுத்து இங்கே ஏபி எடுத்துட்டோம்னா அடுத்து சிடி எடுத்துக்கலாம். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இதுலேருந்து நான் டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மாடுலஸ் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் டி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டானா வேணுன்றதால அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி நம்ம 6.1 கான்செப்ட் பார்க்கும்போதே சொல்லியிருப்போம். இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் டி வெக்டார். அப்போ நமக்கு என்ன வேணும், டீட்டா தான் வேணும். ஸோ டீட்டாவை மட்டும் வச்சுட்டு காசு அந்த சைட் கொண்டு போகும்போது காஸ் இன்வர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு cos inverse of modulus of b vector dot d vector divided by modulus b vector into modulus d vector கிடைக்கும். ஸோ மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே அதோட வெக்டர்ஸோட ஸ்கொயர் பண்ணி வேல்யூ கொண்டு வரும் இல்லையா, கோஎஃபிஷியன்ஸை, அது மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் தெரியும் இல்லையா, என்னது எக்ஸ் மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3 ஒரு ஃபார்ம் கொடுக்கும்போது. ஸோ இதில் ரெண்டாவது ஈக்குவேஷன், ஏன்னா 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதனால் ரெண்டாவது லைன் ஈக்குவேஷனை எப்படி எடுத்துக்கோன்னா எக்ஸ் மைனஸ் x2 டிவைடட் பை d1 ஈக்குவல் டு y மைனஸ் y2 டிவைடட் பை d2 ஈக்குவல் டு z மைனஸ் z2 டிவைடட் பை d3. ஸோ 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண வரோம், ஆங்கிள் பிட்வீன்
P and D. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதான டைரக்ஷன்ஸ் ரேஷியோஸ். இந்த டைரக்ஷன்ஸ் ரேஷியோஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ theta is equal to cos inverse of, இங்கே என்ன பண்ணுவோம், இதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ B1 என்ன டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், B1 into D1 plus B2 into D2 plus B3 into D3 divided by மாடுலஸோட மீனிங் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் B வெக்டார்ஸோட ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட், அதாவது I வெக்டார் இருக்குது B1, J வெக்டார் இருக்குது B2, K வெக்டார் இருக்குது B3 இல்லையா. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது B1 ஸ்கொயர் plus B2 ஸ்கொயர் plus B3 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் D வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் D1 D2 D3. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் ப்ளஸ் D3 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் நமக்கு டீட்டா கொண்டு வரும். ஸோ டீட்டா கொண்டு வரதுக்கு 2 ஃபார்மில் கொடுத்துருந்தாலும் நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம், 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அடிக்கடி ரிப்பீட்டடாக இந்த ஏரியாவிலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. இந்த 4 எக்ஸசைஸ்க்குள்ள கான்செப்டை கிளியராக பார்த்துக்கோ. இதை பேஸ் பண்ண நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.